ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் சூப்பராக வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். சேர்மன் கிம்மை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டதும் கிம் பயங்கர சாக்கில் இருக்கா. அப்போ சேர்மன் சொல்கிறாங்க, அந்த பசங்களுக்கெல்லாம் என்ன பயம் தெரியுமா? பணம் தான். அந்த பணம் அவங்கள விட்டு போயிருமோன்னு அவங்களுக்கு பயம். இப்போ இவளை வாரிசாக அறிவிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி சேர்மனோட பொண்ணு அங்கே வந்தப்ப அவளை வாரிசாக அறிவிச்சிருவாங்களோன்னு பயந்து தானே அவளை கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு தரதை விட எக்ஸ்ட்ரா சேரை இவளுக்கு தரதா சொன்னால் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக கிம்மை கொலை பண்ண தானே வருவாங்க. ஸோ 15 வருஷம் முன்னாடி அவங்க பண்ண கொலைக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. ஆனால் இந்த டைம் அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்கள ட்ராப் வச்சு பிடிக்கணும். அதுதான் இவங்க பிளானே. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கிம் அந்த ரிங்கை திருப்பி கொடுத்து, நீங்கள் இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் அவசரமாக துணியெல்லாம் எடுத்து வச்சு கிளம்ப பார்க்க அப்போ அவளுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா அப்பையும் உனக்கு இப்போ வேலை கிடச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ ஃபோனை தூக்கி போட்டு பயங்கரமாக கத்துறா. ஏன்னா அவளுக்கு வாழ்க்கையே வெறுக்குது, இப்படி நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் சேர்மன் கிட்டே திரும்பி வந்து அந்த ரிங் எடுத்து மாட்டிக்கிறா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் முடிஞ்சு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்மனுக்குமோ அங்கே இருக்க யாருக்குமே தெரியாமல் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் லீக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க பிளானில் இன்னொரு ஆள் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அது அட்டானி லீ மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்க பிளானை பற்றி பேசுகிறாங்க. இவங்க பிளானே என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாளில் சேர்மன் இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் இவங்களோட மேசிவ் சப்போர்ட்டை அந்த பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போனா அவங்க கண்டிப்பாக சிஇஓ ஆக மாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, சேர்மனை ரகசியமாக கிம்மு தான் கொலை பண்ணுங்கிறாங்க. ஏன்னா கிம்மை இவங்க முழுசாக நம்ப முடியாதுல்ல, கிம் இந்த பிளானில் சக்ஸஸ் ஆவாலாம் மாட்டாளான்ட்டு. ஸோ இவங்க பிளானே என்னென்னா, அந்த பசங்களுக்கு சிஇஓ பொசிஷன் கிடைக்காது. அதுக்கப்புறம் கிம்மும் சேர்மனை கொலை பண்ணுற வீடியோவை லீ வச்சிருப்பாரு. ஸோ சரியான சமயம் பார்த்து அந்த வீடியோவை ஒரு போலீஸ் கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ கிம்முக்கு அந்த சொத்து போகாமல் அந்த சொத்து வேற யார் கையிலுமே போயிருக்காது. அதுதான் இவங்க பிளானே. மொத்தத்தில் அந்த பசங்க தோத்துடணும். கிம் இதை கேட்டோன்னு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறா. ஏன்னா சேர்மனை இவ கொலை பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி இவங்க சொன்னதே இல்லை. ஆனால் லீ சொல்றாரு, இந்த பிளான் தான் கரெக்டாக இருக்கும், இதை நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல கடைசியில் கிம் ஒத்துக்கிட்டு அதை சைன் பண்ணுறா. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணவங்க ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேர் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லீ வந்து கிம் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சாச்சு, அவங்கள என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்ட்டு. அதுக்கு கிம்மும், அதை கூட நான் தான் சொல்லணுமாங்கிறா. அப்பே லீக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப நல்லாவே அடாப்ட் ஆகிட்டீங்கன்ட்டு. ஏன்னா அவள் இப்போயே ஒரு சிஇஓக்கான தோரணையில் நல்லாவே பேசுகிறா. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க பிளானை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ சேர்மன் இறந்ததுக்கப்புறம் கிம் வந்து மூச்செங்க்கு போயிடணும். அதாவது ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் சொன்னாங்கல்ல, அந்த ஊருக்கு போயிடணும். ஏன்னா இங்கே கன்சிடர் பண்ணுறது கிம்மோட சேஃப்டியும் தான். இன்னொன்று அவங்க கண்டிப்பாக கொலை பண்ண வருவாங்கல்ல, அவங்களுக்கு ட்ராப்பும் செட் பண்ணும். அது எல்லாத்துக்குமே மூச்சம் கரெக்டாக இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே இருக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் அந்த பட்லர் லேடி வந்து ஒட்டி கேட்குறக்கு வராங்க. அப்படி என்னதான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா அந்த பட்லர் லேடி அந்த மூத்த பொண்ணுக்கு வேலை செய்கிறவங்க தான். இவங்க இப்படி ஒட்டி கேட்க நின்றுட்டு இருக்கும்போது நிழல் பார்த்து கிம் கண்டுபிடிச்சிட்டா. அவள் அப்படியே நைஸாக போய் டோரை திறக்க அவங்க உள்ளே வந்து விழுறாங்க. அப்போ சேர்மனும், நான் உனக்கு அவள் தரதை விட அதிகமாகவே அமௌண்ட் தரேன், ஆனால் என்னோட சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நீ அவள் சொல்கிறது கேட்டு நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இப்போ ஹீரோ எப்பயும் போல் ஸ்ட்ராபெரிஸ்லாம் அந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ண வர அப்போ சேர்மனை பார்த்துடுறாரு. அப்போ சேர்மனும் ஹீரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிம் பார்த்துட்ருக்க. லீயும் வந்து அந்த பையனை பற்றியெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க கிம் கிட்ட. ஆனால் அவங்க சொல்கிறதே ஏதோ இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கிம் அவளோட ரூமுக்கு போக அவளுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா சேர்மன் தான் வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. உடனே ஓடி போய் காப்பாற்றி சேர்மனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறா. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சேர்மன் இனி ரொம்ப நாளுக்கு உயிரோடு இருக்க முடியாது, இதை கண்டிப்பாக வெளியே சொல்லி தான் ஆகணுங்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத ஒரு நர்ஸ் ஒட்டி கேட்டு அந்த மூத்த பொண்ணுக்கிட்ட இப்படி சேர்மனுக்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே அவள் பிளான் போட ஆரம்பிச்சிட்டா. ஸோ பிளானுக்கான எல்லா வேலையும் அவள் தம்பி கூட சேர்ந்து செஞ்சுட்ருக்கா. இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்மன் என்ன பண்ணுறாருன்னா கிம் கிட்ட சொல்கிறாரு, நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே என்னால் இந்த வலியை தாங்க முடியாதுன்னு. அதாவது அவர்
இப்போ தன்னை கொலை பண்ண சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டோன்னே கிம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா. டாக்டரும் அவர் எப்படி கொலை பண்ணணுன்னா அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கிம்முக்கு இந்த விஷயத்தில் மனசே இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அவள் அந்த டாக்டர்கிட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர அப்போ சேர்மன் சொல்கிறாரு, அவர் இறக்கறதுக்கு முன்னாடி நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது, நீ போய் எடுத்துகிட்டு வந்துட்டு சரின்னு கிம்மும் போக அப்போ சேர்மன் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு பொண்ணை பார்த்து நான் சீக்கிரமே உன்னை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவரே ஷூட் பண்ணிக்கிறாரு. இந்த சத்தத்தை கிம் கேட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க. உடனே கிம் அந்த ரூமுக்கு ஓடி போய் பார்த்தா சேர்மன் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு. அப்போ லியோ அங்கே வந்து கிம்மை வெளியே நிற்க வச்சு கதவை சத்திடுறாரு. அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. கிம்மெல்லாம் இப்போ நடந்தது பார்த்து உறைஞ்சே போயிட்டா. அப்போதான் லீ கிட்ட கேட்குறா, அவர் ஏன் பிளானை மாற்றினார்னு. ஆக்சுவலாக கிம்மு தானே கொலை பண்ண வேண்டியது, ஆனால் கிம்மை கொலை பண்ண வைக்காம அவரே தன்னைத்தானே ஷூட் பண்ணியிருக்காரு. அதுக்கு லீயும் மேபி அவர் உங்களை நம்பியிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ சேர்மன் கடைசியில் கிம்மை நம்பியிருக்காரு. அதனால தான் கிம்முக்கு எந்த ஆபத்தும் வராமல் இவரே தன்னை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இறந்துட்ட விஷயம் கேட்டு அந்த பசங்களாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்க லீ கிட்டே சொல்கிறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் எப்போ வரப்போகுதுன்ட்டு. லீயும் கொஞ்ச நாள்லேயே வரப்போகுது. ஆனால் வில்ல தான் இப்போ பெரிய சேஞ்ச் ஆயிருக்கலன்னு சொல்ல அவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. இப்போ எல்லாரும் மவுனிங் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிம் வந்து சேர்மனோட ஒய்ஃபுங்கிற அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்க. அங்கே அந்த பசங்க வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க. இவளை பார்த்து இவன் அந்த பாடி கார்டு தானே, இவ எப்படி கல்யாணம் பண்ணான்ட்டு. லீயும் 1 மாதம் முன்னாடியே சேர்மனும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னு அந்த பசங்க சும்மா இருப்பாங்களா? இதில் கிம்மோட கையில் அவங்க அம்மாவோட ரிங்கை வேற பார்த்துட்டு அதை நீ கழட்டி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ லீ வந்து மீடியாலாம் பார்த்துடக்கூடாதுன்னு அந்த கதவை சாத்திடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஹீரோவும் வர அந்த ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரில. இவன் வர டைமில் லீ கிம்மை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவன் அப்பயும் கிம்மோட முகத்தை பார்க்கல. அதுக்கப்புறம் இவன் சேர்மனுக்கு போய் ஃப்ளவர்ஸ் வச்சு இவனும் வருத்தப்பட்டு அங்கேருந்து வந்துடுறான். இப்போ கிம் திரும்பி வீட்டுக்கு வர அங்கே இவளுக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்தான்னு ஆகணும். எல்லாரும் சாக்கில் தான் இருக்காங்க, ஆனாலும் இவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. கிம்மும் போய் சேர்மனோட ரூம்லேயே தங்கிக்கிறான். இந்த பசங்களும் அவங்க அட்டார்னிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இவங்க அம்மா சொத்து தானே, அது எப்படி இவளுக்கு போக முடியும்? அவள் சேர்மனோட ஒய்ஃபாக வந்தாலும் அவளுக்கு அந்த சொத்து போகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு இவங்க யோசிக்கிறாங்க. பட் சேர்மன் வந்து அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. கிம்மு வந்து லீகலாக இந்த சொத்துக்கு ஒரு வாரிசாக தான் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதை கேட்டு இவங்களாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மூத்த பொண்ணு பட்லர் லேடி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறா. ஸோ அவங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறான்னா இன்னி 1 வாரத்துக்கு கிம்மை எங்கேயும் வெளியே போக விடாமல் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த லேடியும் அங்கே டிரைவர் இருப்பான்ல அவன் கூட சேர்ந்து அதுக்கு பிளான் போட்டுட்ருக்க. இதெல்லாம் கிம்மோட ஃப்ரெண்டு கேட்டுறா. அவன் நேராக போய் கிம்மு கிட்ட இதை பற்றி சொல்லிடுறா. ஸோ அவங்க பிளான் என்னென்னா காஃபியில் மயக்க மருந்து போட்டு வச்சுருவாங்க. அதை அவள் குடிக்கும் போது கரெக்டாக அந்த டிரைவர் வந்து பின்னாடியிலேருந்து கிம்மை அடிச்சிருவா. ஸோ 1 வாரம் அவளை வெளியே போக விடாமல் வச்சுக்கலான் தான் இவங்க பிளானு. ஸோ அதே பிளான் இவங்க பண்ண வர கிம் வந்து அந்த காஃபி வாங்கிட்டு கேட்குறா, இதுக்குள்ளே என்ன கலந்துருக்கீங்கன்னு கேட்டுட்டு அந்த பட்லர் லேடி மேலே அந்த காஃபியை ஊற்றிட்டு பின்னாடி அந்த டிரைவரு தூக்கி போட்டு அடிக்க. அவள் தான் ஆல்ரெடி பாடி கார்டு, அவளுக்கு நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்கும். அவங்க 2 பேரையும் சமாளிச்சுட்டு அங்கேருந்து அவன் நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறா. இந்த விஷயம் அந்த பசங்களுக்கும் தெரிய வந்து அவங்களும் ஆளுங்களை அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த ஆளுங்க கிம்மை மிஸ் பண்ணிடுறாங்க. ஏர்போர்ட்லேயே லீ ரகசியமாக வந்து கிம் இனிமேல் எந்த பேரில் இருக்குன்னுலாம் சொல்லிடுறாங்க. ஸோ கிம் இனிமேல் சேமி அந்த பேரில் தான் வாழ போகிறான். இப்போ லீ மூச்சங்களை கிம் தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக லீயோட நேட்டிவ் தான் மூச்சங் போல். ஸோ கிம் கிட்ட ஒரு எச்சரிக்கை பண்ணி அனுப்புகிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு யாரையாச்சும் பார்த்து லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னா பாய்ஸ் எல்லாம் நம்புற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் யாரையும் நம்பிடாதீங்கன்னு சொல்ல கிம் சொல்கிறான், என் லைஃப்பில் ரொமான்ஸ்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்கிறா. அதுக்கப்புறம் இவன் மூச்சங் போக இவளை ஒருத்தவங்க மீட் பண்ணதா சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து என் கசின் உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இவளும் கசினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராபெரி வண்டி வருது. என்னன்னு பார்த்தோன்னா அங்கே வந்திருக்க கசினே நம்ம ஹீரோ தான். அவனும் இவங்கிட்ட வந்து நீங்கள் தான் சேமியான்னு கேட்க இவன் முகத்தை திருப்பிக்கிறா. ஏன்னா இவ ஹீரோவை பார்த்துருக்கா, ஆனால் ஹீரோ இவளை பார்த்துருக்கால என்னன்னு அவனுக்கு சரியாக தெரில. அப்போ ஹீரோவும் நீங்கள் அப்படின்னு கேட்க வர ஏதாவது டவுட் வந்துருமோன்னு இவ திரும்பி சொல்கிறா, ஆமாம் நான் தான் சேமின்ட்டு. அப்போ ஹீரோவும் இவ்வளோ பார்த்துட்டே இருக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ட்ராமாவில் இனி வர எபிசோட்ஸும் இதே மாதிரியா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.